ஹாய் வணக்கம். நேற்று தக் லைஃபுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, நம்மலாம் பார்ப்போம். அதில் வந்து எனக்குண்ணா உனக்குண்ணா என் உயிரை நீ காப்பாற்றிருக்கன்ட்டு நம்ம கமலஹாசன் சிம்புவை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நாசர் வரா. இதில் வந்து அவரை பார்த்தோன்னா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிம்புக்கும் நம்ம ஆண்டவருக்கும் இப்போ ஒரு கருத்து வேறுபாடுமா ஆண்டவர் விட்டு சிம்பு பிடிக்கிற மாதிரியும் வில்லன் கூட சேர்ந்து ஒரு ஆண்டவருக்கு எதிராக போகிற மாதிரி ட்ரைலர் வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் மறுபடியும் தான் சித்தி விளையாட்டு ஆடப்படி லிப்லாக் பண்ணியிருக்காரு நம்ம அபிராமியை மேடம். அது ஒரு சீன் வந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். த்ரிஷாவும் வராங்க. இந்த த்ரிஷா வந்து பார்த்தோன்னா நம்ம ஆண்டவருக்கு ஜோடியா இல்லை சிம்புக்கு ஜோடியான்ற ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் தெளிவாக இல்லை தெரியுது. ஆண்டவர் வந்து சிம்பு த்ரிஷா வந்து ஜோடி நம்ம ஆதம்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வராரு அதில். சரி, அப்போனா சிம்பு வந்து ஆண்டவரை சிம்பு வந்து த்ரிஷாவுக்கு என்ன முறை வேணுன்ற அந்த ஒரு கேள்வி வந்து நெட்டிசன்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த படம் தக் லைஃப்ன்றது படம் உடனே இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் சினிமா வியூவில் என்ன பண்ணுவாங்க, 1000 கோடி அடிக்குமா 5000 கோடி அடிக்குமான்னுட்டு ஒரு ஒரு டிபேட் நடத்திட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு படம் வரல, படம் முதல்ல எவ்வளோ 1000 கோடி அடிக்கிறாங்க ஒரு படம்னா அது எல்லாமே படமாகிடும். 1000 கோடின்றது நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை, எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2025 1000 கோடி வருமானு நமக்கு தெரியாது. ஆனால் 1000 கோடி வர்றதுன்னு நினச்சா யாரும் அதை தடுக்க முடியாது, வராதுன்னு நினச்சாலும் அது யாரும் தடுக்க முடியாது. ஸோ அதனால் படத்துடைய கதைக்கு எல்லோரும் மரியாதை கொடுத்து எல்லோரும் மூடிக்கிட்டு ஒழுங்காக பார்க்கணுன்ட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தக் லைஃப் இந்த பட ட்ரைலர் சுமாராக நல்லதாக இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.